இங்க ஒரு டீச்சரை நீங்க உங்க பசங்கள பணத்துக்காக தான் வேலைக்கு அனுப்புறீங்கன்னு தெரியும். நான் அந்த பணத்தை தரேன், அவங்கள படிக்க அனுப்புங்கன்னு சொல்லுவாரு. அவர் காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கும்போது சில பேர் தந்தத்துக்காக யானையை கடத்த முயற்சி பண்ண அதை தடுக்க போன அவரையும் அடிச்சு கீழே தள்ளுவானுங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவனுங்களை அடிச்சும் அம்பு விட்டும் செம்மையா ஃபைட் பண்ணி அந்த யானையையும் டீச்சரையும் காப்பாற்றிடுவான். அதனால டீச்சரும் ஊருக்குள்ளார ஹீரோவை பத்தி கேட்க ஹீரோ ஒரு அனாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அவரே கார்டியனா ஆசிரமத்துல சேர்த்து நல்லா படிக்க வைப்பாரு. சேர்த்து அடுத்த நாளே ஹாஸ்டல் வார்டனை அடிக்க இதை பார்த்த டீச்சரை ஏன் அடிச்சேன்னு கேட்பாரு. அந்த வார்டன் சாப்பாடு செய்யற அம்மாவை தப்பா பேசி அடிச்சான், அதனால தான் நான் அவனை திருப்பி அடிச்சேன், எங்க தப்பு நடந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன்னு சொல்லுவான். டீச்சரும் அவனை தனியா கூப்பிட்டு பேச ஹீரோவை எனக்கு காந்தி மேல மரியாதை இருக்கு, ஆனா எனக்கு பகத்சிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். அவரும் அவனுக்கு உஸ்தாத் பகத்சிங்னு பேரும் வச்சிருவாரு. அடுத்த நாள் ஹீரோ ஓடி வந்து அந்த டீச்சர் கிட்ட உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்னு ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவான். ஊரே அதுக்கு சந்தோஷப்பட அடுத்த நாளே சிஎம்ஏ வர பார்க்க வந்துருவாரு. சிஎம் உங்களை மாதிரி நல்லவங்க தான் அரசியலுக்கு தேவைன்னு சொல்ல டீச்சர் ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில ஒத்துக்குவாரு. அதுக்கு ஹீரோவை எல்லாரையும் மாதிரி நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களான்னு சொல்ல அவரோ உன் தேவை ஒரு நாள் வரும்போது நான் உன்னை கண்டிப்பா கூப்பிடுவேன், அப்ப நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு கிளம்பிடுவாரு.